KM ராமசாமி, தலைமை அலுவலக செயலாளர், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம். வணக்கம். கொங்கு நாட்டினுடைய நீண்ட நாள் கனவாக உள்ளது ஆனமலையார் நல்லாறு திட்டம். அதாவது பிஏபி பாசனம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய துணை திட்டம்தான் இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டம். இப்பொழுது எங்களுக்கு பாசன பகுதியை விரிவெடுத்த காரணத்தினால் எங்களுக்கு பாசன தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து, முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து போராடி கொண்டு ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றினால் எங்களுக்கு தண்ணி பஞ்சம் வராது, விவசாயிகள் நலன் காக்கப்படும். இப்பொழுது ஒரு போகம் தண்ணி இருக்கிறது, ஒரு போகம் மழை இல்லாமல் தண்ணியில் இந்த போகம் மழை இல்லை, தென்னைமரமெல்லாம் காய்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த நீண்ட நாள் கனவான ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றினால் விவசாயிகளுடைய வாழ்வு வளம் பெறும். அது ஒரு சாதனையாக இருக்கும். எந்த அரசு செய்தாலும் அது ஒரு பெரும் வரலாற்று சாதனையாக இருக்கும். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா எத்தனை மாவட்டங்கள் பலன் பெறும்? எவ்வளோ விவசாயிகள் பலன்? அதாவது 500 ஏக்கர் பிஏபி பாசனத்தில் இப்பொழுது இருக்கிறது, பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தண்ணி 2 வருஷத்துக்கு ஒரு கதை வருது. 10ஆம் இருக்கு 4 சொன்ன பிறகு 2 வருஷத்துக்கு ஒரு கதை விடுறாங்க. இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றினால் தொடர்ந்து 360 நாளும் தண்ணி பாய்ந்து கொண்டு இருக்கலாம். பதியை பிரித்து 300 வருஷம் ஒரு தடவை விடலாம். அதில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் எல்லாமே பலன் பெறும். இந்த 3 மாவட்டம் 500 ஏக்கருக்கு மேல் இந்தியாவில், தமிழ்நாட்டிலேயே பெரிய பாசன திட்டம் பிஏபி பாசன திட்டம். இது ஏன் நடைமுறைப்படுத்த முன் வரல தமிழக அரசாங்கம்? அதுதான் தெரியவில்லை. போய் பேசணும், கேரளா அரசோட பேசணும். அது பேசி அவங்க ஒரு அணை கட்டுனா கட்டுற, அது அவங்க எல்லாம் ரெடி தான். ஆனால் போய் பேசணும், அது பேச மாட்டேறாங்க, கண்டுக்க மாட்டேறாங்க எந்த அரசு. தண்ணி எங்கேருந்து வரும் இந்த ஆனைமலையாறில்? அது கேரளாவுக்குள்ளேருந்து வருது, நம்ம தமிழ்நாட்டோட நீர்பிடிப்பிலிருந்து வருது. அது இப்போ வேஸ்ட்டாக போய் ஆற்றுல கலந்து கடலுக்கு போகுது, வேஸ்ட்டாக போகுது. அது ஒரு குறுக்கு அணை கட்டி திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு விடணும், திருமூர்த்தி மலை அணைக்கு விடணும். அணைக்கு விட்டா தான் இது பாசனத்துக்கு வரும். ஸோ அணை கட்டணும், ஒரு அணை கட்டி திருப்பிடும். அது எவ்வளோ செலவாகும் ஏதாவது இருக்கா மதிப்பீடு? மதிப்பீடு அது ஒன்றும் பெரிய செலவு இருக்காது. சும்மா ஒரு 8 கோடி 10 கோடிக்குள்ளே தான் வரும். அதான் வரும். அவ்வளோதான். ஸோ அமைச்சர் சந்திச்சுங்களா இது தொடர்பா? கொடுத்துருக்குங்க நிறைய. அதான் எம்ஜிஆர்லேருந்து கொடுத்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு நேரத்தில் 2 அரசும் எந்த அரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. எந்த அரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது சொல்லிக்கிறோம், மறுபடியும் இப்போ எலெக்ஷன் தேர்தல் நேரம். இப்பொழுதும் கடிதம் கொடுத்து வந்திருக்கிறேன் சிஎம் முதலமைச்சர்களுக்கு. அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த திட்டத்தை 2021 திமுக அரசாங்கம் தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை 2 அரசுமே மாறி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு. ஆனால் கொங்கு நாட்டுக்கு ஏன்னா நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. என்ன உள்நோக்கம் இருக்கின்றது நிறைவேற்றாமல் கடப்பில் போடுவதற்கு? என்ன உள்நோக்கம்னா கேரளா கவர்மெண்டோட பேசுவாங்கிறாங்க. அது என்ன அவ்வளோன்னு இல்லை. மத்திய தண்ணி இந்த கேரளாவிலேருந்து வரணுமா? இல்லை, அது ஒப்பந்தம் கேரளாவுக்கு ஒரு அந்த ஊர் பேர் மறந்து அந்த கேரளாவுக்கு போகுது தண்ணி. அது அவங்க அணை கட்டி முடிஞ்சா கட்டிக்கிறது. எம்ஜிஆர் வெளியே கட்டிட்டாங்க. அன்னைக்கே எம்ஜிஆர் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். அதான் அன்னைக்கு விட்டுட்டார். அது அப்புறம் என்ன இழுத்துட்டே கிடக்குது, சொல்லாவே இழுத்துட்டே கிடக்குது, பண்ண மாட்டேறாங்க. கேரளா அரசு தண்ணி நமக்கு கொடுக்கணும். அது இப்போ மாமூல் போயிட்டுருக்கு. அது என்ன பங்காது போயிட்டுருக்கு. அது போய் எல்லா தண்ணி இந்த பிஏபி, அதாவது பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்துலேருந்து போகிற தண்ணி கேரளாவுக்கு என்ன தண்ணி போகணும் அது போயிட்டுருக்கு. இந்த ஆனமலையார் நல்லாறு தண்ணி திட்டம் அது எக்ஸ்ட்ரா சும்மா போயிட்டுருக்கு. அதாவது அதில் கடலில் கலக்குது. அது போய் வீணாக போய் கடலில் போய் கலக்கு. அதை தடுத்து அந்த 3 மாவட்டங்கள் பயன்படும். 3 மாவட்டம். எந்த இடத்துல அணை கட்டணும்? அது அங்கே திருமூர்த்தி ஆனமலையார் நல்லாறு மேலே திருமூர்த்தி மலை காண்டூர் கலால் பக்கத்தில் அணை கட்டணும். அணை கட்டினா 3 மாவட்ட மக்கள் பயன்பெறுவாங்க, முழுமையாக பயன்படுவாங்க. வணக்கம்.